வெல்கம் டு கிரவுன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு கூட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இந்த கூட்டை சாதத்தோடு சேர்த்து கொடுக்கலாம். சூடாக சாப்பிடும்போது அதை விட டேஸ்ட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த பீட்ரூட் கூட்டு ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம பார்த்துருவோங்க. பீட்ரூட் கூட்டு ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரெஷர் பேனில் தண்ணி விட்டுடுங்க. தண்ணி இவ்வளோ தான் அப்படின்றது இல்லை, நீங்கள் எவ்வளோ காய்கறி எடுத்திருக்கீங்க அப்படின்றதுக்கு ஏற்றாற் போல் தண்ணி தாராளமாக விட்டுட்டு அதில் 1 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்க்கணும். கடலைப்பருப்பு சேர்த்து தான் நான் இன்றைக்கி பீட்ரூட் கூட்டு செய்ய போகிறேன். கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு வடிகட்டி அதை இதனோட சேர்த்துருங்க. அதற்கு பிறகு ஒரு 300 கிராம் அளவு பீட்ரூட்டை தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி அதில் சேர்க்கணும். கடலைப்பருப்பு நான் இன்றைக்கி 200 கிராம் எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. மஞ்சள் பொடி 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருவோம். மஞ்சள் பொடி சேர்த்த பிறகு இந்த கூட்டுக்கு தேவையான காரத்திற்கு வெறும் மிளகாய்த்தூள் நான் இன்றைக்கி சேர்க்குறேன். உங்ககிட்ட வெறும் மிளகாய்த்தூள் இல்லைன்னா சாதாரண குழம்பு மிளகாய்த்தூளே நம்ம சேர்த்துக்கலாம். இது அத்தனையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிடுங்க. தண்ணி நீங்கள் ப்ரெஷர் பேனில் சேர்த்த உடனே ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இது அத்தனையும் சேர்த்துட்டு கலந்து விட்டு இது போல் கொதி வர இந்த சமயத்தில் ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடிடலாம் நம்ம. அதுக்கு பிறகு வெயிட் போட்டுடுங்க. குறைஞ்சபட்சம் 4 விசில் வந்ததுன்னா சாஃப்டாக உங்களுக்கு கடலைப்பருப்பு வெந்து பீட்ரூட்டும் நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்த்தா தெரிஞ்சுருங்க, 4 விசில் கொடுத்து ஆஃப் பண்ணி எடுத்திருக்கேன். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இந்த சமயத்தில் திரும்பவும் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இதை கொதிக்க விடணும். கொதிக்க விடும்பொழுது கொஞ்சம் மீதி இருக்க காயும் பருப்பும் கூட வெந்து ஒன்றோட ஒன்று குழைவாக சேர்ந்துடும். இந்த சமயத்தில் தான் உப்பு சேர்க்கணும். உப்பு நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சேர்க்க தேவையில்லை. உப்பு சில சமயம் சேர்க்கும் பொழுது பருப்பு வேகாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கலாம். இந்த கூட்டுக்கு தேங்காய் துருவல் சேர்த்தா தாங்க டேஸ்ட்டு நல்லா இருக்கும். சப்போஸ் தேங்காய் ஒத்துக்காது அப்படின்னு ப்ராப்ளம் இருக்கவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. தாளிப்பு பார்த்துக்கலாம். ஒரு தாளிக்கிற பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் நிறைய தேவைப்படாது. கடுகு ஜீரகம் இதில் தாளிச்சிடலாம். நீங்கள் கடுகு மட்டும் தனியாக வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அதை தாளிச்சிடுங்க. அதுக்கு பிறகு ஒரு 3 பல்லு பூண்டு இடித்து இதனோட சேர்த்துருங்க. தோலோடு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் உருவி இதனோட சேர்த்து தாளிப்பு நல்லா உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதை எடுத்து நம்ம கூட்டில் சேர்த்துடலாம். வேணும்னா இதில் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளியும் நம்ம தாளிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் இடித்து சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. கூட்டில் சேர்த்துருவோம். ஈஸியாக அதே சமயத்தில் டேஸ்டியாக ஒரு ஹெல்த்தியான பீட்ரூட் கூட்டு ரெசிபி. பீட்ரூட் பொரியல் சாப்பிடாதவங்க கூட இந்த பீட்ரூட் கூட்டை விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.